ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இண்டெக்ஸ் பேர் வேல்யூஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், அதாவது லிஸ்ட்டுனா இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் இண்டெக்ஸ் பேர் வேல்யூஸ். இப்போ டிக்ஷனரின்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி இஸ் எ ஹேஷ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கீ, அதாவது ஹேஷ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும், கீ அண்ட் தென் வேல்யூ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி. லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே மாதிரி இருக்கும், 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். டிக்ஷனரி வந்து கீ அண்ட் தென் வேல்யூ அந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். அதான் பார்க்கும். இந்த லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் பை பிளேசிங் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம்னா எலமெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மோர் தென் ஒன் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன கொடுப்போம், கமான்னு சொல்லிட்டு கொடுப்போம் இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ஆனால் இங்கே கீழே என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஒன்று கீயும் வித் கோலனோட இன்னொரு வேல்யூ கொடுப்போம். மோர் தென் ஒன் யூஸ் பண்ணால் நம்ம என்ன கொடுப்போம், கமா கொடுப்போம் இல்லையா, அதான் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the indexes of the list are integers starting from 0, அதாவது லிஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து அப்படிலேருந்து 0லாம் கிடையாது, எந்த டைப்பு எதில் வேணாலும் வந்து ஸ்டார்ட் ஆகும் டிக்ஷனரியில். ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். The elements are accessed via indexes. இது வந்து இண்டெக்ஸஸ் பொறுத்தவரை நம்ம எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம், கீ ஒன்று கீ கொடுப்போம், இல்லை வேல்யூ, கீ அண்ட் வேல்யூ பேர்ஸ் ஒரு ரெண்டுமே சேர்ந்து கொடுப்போம், இல்லை கீ கொடுத்தாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம், இது கீ அண்ட் வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். The order of elements entered in maintain, இது வந்து ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வண்டில் வந்து ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய நம்ம எந்த இது மெயின்டைன் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. அதான் there is no guarantee for maintaining order. இது வந்து எந்த ஆர்டரும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம். லிஸ்ட் ஆர் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் மியூட்டேபிள் அண்ட் கெட் டூப்ளிகேட். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்டராக இருக்கும், மியூட்டேபிள், இதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஆனால் டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டர் கிடையாது, இது அன்ஆர்டர் எப்படி வேணால் இருக்கலாம். இதுவும் வந்து தான் மியூட்டேபிள், ஆனால் இதில் வந்து டூப்ளிகேட் கீஸ் வந்து டிக்ஷனரியில் இருக்காது. ஏன்னா கீ வேல்யூஸ் வந்து யூனிக்காக இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. யூனிக் மீன்ஸ் என்ன, அது ஒன்றுக்கு ஒன்று வேறு மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு டூப்ளிகேட் கீஸு இங்கே இடத்துல வராது. ஆனால் லிஸ்ட்டில் வந்து என்ன வரும், டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரிங் த ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப் லிஸ்ட் கேன் மோர் ஃபைன் டு அன் எலமெண்ட்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் வந்து அதிகமாகும் எலமெண்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு. ஆனால் டிக்ஷனரியில் பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வென் கம்பேர் டு லிஸ்ட் இது வந்து சீக்கிரமாகவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த டிஃப்ரென்சஸ் லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.